கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறது வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு என்பவர் அடிமையாகத்தான் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இருந்த இடத்துல, அதாவது அவருடைய எஜமான் பார்க்கிறாரு, இவரு கூட ஆண்டவர் இருக்கிறதையும், அது மாத்திரம் இல்ல, அவன் செய்யறது எல்லாமே வாய்க்க பண்ணுகிறாரு அப்படிங்கிறத அவனுடைய முதலாளி பாக்குறாங்கங்க. தேவ பிள்ளைகளை எப்பவுமே தன்னை வெளிப்படுத்தாம தனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை வெளிப்படுத்தணுங்கிறது தாங்க இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே தனக்கு உள்ள இருக்கிற அந்த பலனை வெளிப்படுத்தினாலே நிச்சயமா மற்றவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமா நம்ம இருப்போங்கிறது தான் இந்த கைடன்ஸ் நம்மளை வலியுறுத்துது. நம்ம வெளிப்படுத்தாம நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை வெளிப்படுத்துற ஒரு கருவியா நம்ம இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.